ரீசெண்ட் டேஸ்ல கிரிப்டோ விட்ரால சேஃபா எப்படி பண்ணணும், அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகாம எப்படி பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ற ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரிப்டோவா கன்வெர்ட் பண்ணி கிரிப்டோவை ஐஎன்ஆரா சேஞ்ச் பண்றாங்க. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது கிரிப்டோவை இங்க பையும் பண்றோம் அண்ட் தென் செல்லும் பண்றோம். ஸோ பை அண்ட் செல் ரெண்டுத்துலையுமே ரிஸ்க் இருக்கான்னு கேட்டா கம்பல்சரி ரெண்டுத்துலையுமே ரிஸ்க் இருக்கு. என்ன டைப் ஆஃப் ரிஸ்க்? ஃபர்ஸ்ட், பை பண்ணும்போது ஃபேக் ஆர் கேமிங் யூஎஸ்டிடியோ இல்லை ஃபேக் கரன்சியோ கிரிப்டோல உங்களால என்ன பண்ண முடியும்? பை பண்ண முடியும். இது நிறைய இடத்துல எந்த மூலமா நடக்குன்னு பார்த்தீங்கன்னா P2P. P2P மீன்ஸ் என்ன பண்ணீங்கன்னா பர்சன் டு பர்சன் டிரான்ஸ்ஃபர். ஸோ இதை நிறைய ஸ்கேமர்ஸ் வந்துட்டு பண்றாங்க. நீங்க சப்போஸ் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு, உங்களுடைய கிரிப்டோ வேலெட்டுக்கு ஃபேக்கான கிரிப்டோ கரன்சிஸ் வரதுக்கான சான்சஸ் 99% உண்டு. இதை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ரீசெண்ட் டேஸ்ல நாங்க எங்களோட அனுபவத்தை தான் ஷேர் பண்றோம். இந்த மாதிரி நீங்க யாரு அத்தாரிட்டி, அதாவது ஆத்தரைஸ்டு என்டிட்டி இல்லாம நீங்க எந்த என்டிட்டிட்ட கிரிப்டோ பை பண்ணாலுமே உங்களுக்கு ஃபேக் கிரிப்டோ வரதுக்கான சான்சஸ் இருக்கு உங்க வேலட்ல. ஸோ அந்த ஃபேக் கிரிப்டோ வந்துச்சு அப்படின்னா நீங்க யூஎஸ்டிடி பை பண்ணிட்டீங்கன்னு நினைப்பீங்க. உங்க யூஎஸ்டிடி உங்க வேலட்டுக்கு வந்தா மாதிரி இருக்கும். வித்தின் த 30 மினிட்ஸ்ல உங்களுடைய வேலட்ல இருந்து மறைஞ்சு போகும். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபேக் யூஎஸ்டிடிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி கேமிங் யூஎஸ்டிடியுமே நிறைய ஃபேக்கா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து கிரிப்டோ பை பண்றப்போ நீங்க யூஎஸ்டிடி ஒரு பையர்ல வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பையரா இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. பட் நிறைய பையர்ஸ், ஏன்னா நாங்களுமே அனுபவப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி பை பண்ணும்போது எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் பை. அதே செல்லிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.